Hello my dear children, this is class 12 commerce, chapter 4, short answer questions பார்க்கலாம். First question, what are the components of organized sector அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ஆர்கனைஸ்டு செக்டார், இன்னொன்று அன்ஆர்கனைஸ்டு செக்டார். ஆர்கனைஸ்டு அப்படின்னா என்ன, எல்லாம் முறையாக சரியாக ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது. அன்ஆர்கனைஸ்டுனா என்ன, அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்காது. இவங்க ஆர்பிஐ கண்ட்ரோல் கீழேயும் வரமாட்டாங்க. இப்போ மணி லெண்டர்ஸ் இருப்பாங்க, இண்டிஜினியஸ் பேங்கர்ஸ், மார்வாடிஸ், செட்டியாஸ், அந்த மாதிரி கடன் கொடுக்குறவங்கள்லாம் ஆர்பிஐ கண்ட்ரோலில் வரமாட்டாங்க. ஸோ இதெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு. ஆர்கனைஸ்டில் காம்போனன்ட்ஸ் கேட்டிருக்கு. 4 காம்போனன்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, ரெகுலேட்டர்ஸ். ரெகுலேட்டர்ஸ்னால் என்ன, ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணக்கூடியவங்க. இந்த ரெகுலேட்டர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, செபி இருப்பாங்க. எல்லாம் இந்தியாவில் உள்ள செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை ஃபுல்லாக ரெகுலேட் பண்ணுறது செபி, ஆர்பிஐ, அந்த மாதிரி. இதெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை, ரெகுலேட்டர்ஸ். அப்புறம் இதெல்லாம் ஈஸி டு ரிமெம்பர். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், மார்க்கெட், சர்வீசஸ். இதெல்லாம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைஸ்டு செக்டார். ரெகுலேட்டர், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஃபினான்ஷியல் மார்க்கெட், ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அடுத்த கொஷின், ரைட் அ நோட் ஆன் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை பற்றி எழுதணும் அப்படின்னா, ஃபினான்ஷியல் மார்க்கெட்னால் என்ன, அதாவது ஒரு பக்கம் கம்பெனிஸ், கவர்மெண்ட் பணம் வாங்க ரெடியாக இருக்காங்க, பணம் அவங்களுக்கு பத்தலை, கடன் வாங்க தயாராக இருக்காங்க. பீப்புள், இண்டிவிஜுவல்ஸ் இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸ் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிற இடம்தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட். அப்போ என் மார்க்கெட் வேர் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சச் அஸ் ஃபினான்ஷியல் கிளைம்ஸ், அசட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ். அதாவது எந்த மார்க்கெட்டில் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ட்ரேடட்னால் வாங்கிறது விற்கிறது. எந்த மார்க்கெட்டில் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விற்கிறாங்க வாங்குகிறாங்களோ அதை தான் நம்ம ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். எ மார்க்கெட் வேரின் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ட்ரேடட், அதை தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி இருக்கலாம்னா, மேபி ஃபினான்ஷியல் கிளைம், இல்லை மேபி ஃபினான்ஷியல் அசட், இல்லை மேபி ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸாக இருக்கலாம். ஃபினான்ஷியல் செக்யூரிட்டினா என்ன, ஷேரு, டிபெஞ்சர், அந்த மாதிரி இருக்கலாம். ஃபினான்ஷியல் அசட்ஸ்னால் எது உங்களுக்கு இன்கம் பெற்று தருதோ அதெல்லாம் ஃபினான்ஷியல் அசட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபினான்ஷியல் கிளைம்ஸ், நம்ம கொடுத்த பணத்தை கேட்குறோம், ஃபினான்ஷியல் கிளைம்ஸ். இந்த மாதிரி எதெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்களோ அதுக்கு பேர் ஃபினான்ஷியல் மார்க்கெட். இட் இஸ் அ பிளேஸ் வேர் பீப்புள் அண்ட் ஆர்கனைசேஷன் வாண்டிங் டு பாரோ மணி, யாரெல்லாம் பாரோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கவங்களும் இந்த இடத்துக்கு ஒன்றா வர்றாங்க. அதுதான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். ஆன்சர் இங்கே இருக்குது. எ மார்க்கெட் வேரின் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த இதை மார்க் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் இந்த இதில், அதாவது இந்த பிளேஸ் வேர் பீப்புள் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வாண்ட் டு பாரோ மணி, இவங்கெல்லாம் தே வாண்டட் டு பாரோ மணி, அவங்க ஒரு பக்கம். இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கவங்க ஒரு பக்கம். 2 பேரும் ஒன்றா சேர்க்கறது தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட். அடுத்தது, வாட் இஸ் டெட் மார்க்கெட். டெட்டுனாலே என்ன, கடன். அப்போ எந்த மார்க்கெட்டில் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ட்ரேட் பண்ணுறாங்களோ, எந்த மார்க்கெட்டில் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாங்கி விற்கிறாங்களோ அதுக்கு பேர் தான் டெட் மார்க்கெட். அப்போது எந்த டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் என்ன, பாண்டும் டிபெஞ்சரும். பாண்டுக்கும் டிபெஞ்சருக்கும் பேர் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேபி கம்பெனியோடு தான் இருக்கலாம், இல்லைன்னா கவர்மெண்ட்டோடு தான் இருக்கலாம். ஸோ கார்ப்பரேட் பாண்ட் ஆர் கவர்மெண்ட் பாண்ட், கார்ப்பரேட் டிபெஞ்சர் ஆர் கவர்மெண்ட் டிபெஞ்சர். அடுத்த கொஷின், ஹவ் இஸ் ப்ரைஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் டிட்டர்மைன்ட். செக்யூரிட்டிஸ் அதாவது ஷேரோ டிபெஞ்சரோ அதோடைய விலைகளை எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா, எந்த பொருளாக இருந்தாலும் அதோட விலையை எப்படி டிசைட் பண்ணுறாங்க, பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். ஸோ த ப்ரைஸ் ஆஃப் த செக்யூரிட்டிஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபார் செக்யூரிட்டிஸ். அந்த செக்யூரிட்டிஸ்க்கு, அந்த ஷேருக்கு, அந்த டிபெஞ்சருக்கு டிமாண்ட் எவ்வளவு, சப்ளை எவ்வளவு, ப்ரிவைலிங் இன் த மார்க்கெட்,
மார்க்கெட்டில் அதுக்கு இருக்கிற டிமாண்டு சப்ளையை பொறுத்து தான் அந்த ப்ரைஸை முடிவு பண்ணுறாங்க. The price of the securities is determined based on demand and supply for securities prevailing existing in the market. கேபிட்டல் மார்க்கெட்டில் அதற்கு இருக்கக்கூடிய டிமாண்டும் சப்ளையை பொறுத்து தான் அப்படின்னு எழுதுகிறோம். புரிஞ்சிருச்சுங்களா? இந்த ப்ரைஸ் ஃபார் செக்யூரிட்டிஸ் டிட்டர்மைண்ட் அது நெக்ஸ்ட் லெசனில் ஆன்சர் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்குது. தட் இஸ் 5th லெசனில் ப்ரைஸ்னு கேரக்டர் 5.02ல் இந்த பேராகிராஃப் உங்களுக்கு 3rd பாயிண்ட் 2nd பாயிண்ட் ப்ரைஸ். The price of the securities is determined based on demand and supply prevailing in the capital market for securities. ப்ரைஸை எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா based on demand and supply for securities. Based on demand and supply for securities prevailing in the capital market. ப்ரைஸை டிசைட் பண்ணுறது based on demand and supply for securities. அந்த செக்யூரிட்டிஸ்க்கு எப்படி இருக்குது டிமாண்டு சப்ளை prevailing in the capital marketன்னு எழுதிடுங்க. Thank you.